எங்க வெற்றி திருவிக்கா நகர் பல்லவி வெற்றி தாவேகா சிவகாசி கேடி ராஜேந்திரன். நிறைய இடத்துல ரட்டாலியும் வருது, விசிலும் வருது, திமுகவும் வராரு. வெற்றி நிறைய இடத்துல எல்லாருக்குமே இருக்குது. வாக்கு பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பேலட் ஒன்று பண்ணுறாங்க. ஒருத்தர் 10 ஓட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு எலக்ட்ரானிக்கலி ஆப்ரேட்டட் டிவைசஸில் வந்துட்டு அது என்ன பிரச்சனை? இவிஎம் புதுச்சேரி அப்படின்னா அவர் என்ன போல ஒரு சக பத்திரிகையாளர் விளக்கம். புதுச்சேரி வெற்றி நிலவரம் நிறைய பேர் தனிச்சையா கூட நிறைய பேர் பதிவான வாக்கோட ஒப்பிட்டு பிறகு தேர்தல் முடிவை அறிவிக்கிறது 100%. எல்லா மிஷனையும் எண்ணி அறிவிக்கிறது அப்படிதான் சொல்லி 2013 முடிவாச்சு. பாஜக கூட 3 பேர் வெற்றி பெற்றுக்கிறாங்களப்பா. 2019 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்லுது, அப்படியெல்லாம் இவிஎம் இருக்கிற சிட்டெல்லாம் எண்ணி இதோட ஒப்பிட்டு முடிவு அறிவிக்கணும்னா 3 மாசம் ஆகும் அப்படின்னு சின்னம். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. கே நகர் பெரம்பூர் 13 இடத்துல வெற்றி. சென்னையில் தான் நிறைய விசில் சின்னம் ஜெயிச்சுக்குது. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இருக்கிறவங்க நிறைய பேர் விசிலுக்கு தான் போட்டுக்கிறாங்க. ஐயோ ஃபுல்லாகவே விசில் தான். 2 தான் டிஎம்கே போட்டுக்கிறாங்க. சென்னையில் மோஸ்ட்லி விசிலுக்கு தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆலத்தூர், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம். செங்கல்பட்டு வேலூர் குடியாத்தம் தனி முன்னிலை. முரசு தான் மோளம் சின்னம். ஆம்பூர்ல விசில் தான் முன்னிலை இருக்குதான். ஆம்பூர்ல விசில் முன்னிலை இருக்குது. குடியாத்தில் அந்த ட்ரம்ஸ் ஏதோ அது முன்னிலை இருக்குது. துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் சேகர்பாபு வெற்றி பெற்றிருக்கிறார். துறைமுகம் சட்டப்பேரவை தொகுதி சென்னை இதுக்குள்ள வர்றது. அங்க அதிமுக தாவேக வேட்பாளர்களை தோற்கடித்திருக்கிறார் அமைச்சர் சேகர்பாபு. பூண்டி கலைவண்ணர் வெற்றி. கேரளா 138, முன்னிலையில் 140. அப்படி நீ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இவிஎம் வச்சு உன் தொகுதியில் உன்னுடைய வெற்றி ஒரு ஸ்லட்டர் மார்ஜின்